take English separately? No, no. சார் இன்னைக்கு அமித்ஷா அவர்களை பார்த்திருக்கீங்க, என்ன முக்கியமான சந்திப்பு நடந்துச்சு? மாண்புமிகு உள்துறை அமைச்சரையும் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையும் சந்திச்சோம். இந்த முறை நாங்கள் வந்தது இந்த தேர்தலில் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடுத்த கட்டமாக திமுகவை வீழ்த்துவதற்கு எங்கள் கூட்டணி 234 தொகுதிகளிலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி அவருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு டெல்லிக்கு நாங்க வந்தா பிடிக்கலையா? அவங்க திமுக ஆயிரம் பேசுவாங்க. அவங்க என்ன டெல்லியில எங்க மந்திரியா இருந்து அசிங்கப்பட்டவங்க நம்மளுக்கு தெரியாதா? எல்லாரும் அரெஸ்ட் ஆனது என்ன ராமகிருஷ்ணன்? அதனால வந்து இப்ப உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி. அங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக தலைமை தாங்குது. பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அவர்களை சந்திக்கிறேன்னா ஒவ்வொரு முறையும் உள்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உட்கார்ந்து திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பேச முடியாது. அதனால திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டரை பார்த்து அவங்க பிஜேபி தொகுதிகளை பற்றி பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல. நான் வரல, அவர் பேசினார்ல. நீங்க இப்ப தொடர்ந்து இப்ப எங்கள்கிட்ட என்ன பேசினார்னா, நாங்க சீட் ஷேரிங்க பத்திலாம் எதுவுமே பேசல. அதெல்லாம் அங்க 4 நாள்ல நாங்க உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினதுடைய கருத்து என்ன? அதுதான் சொன்னேன். நம்ம இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளில் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த தேர்தல்களில் நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பற்றி பேசுறேன். நான் தான் போட்டியில்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருத்தர் இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அறிக்கையாகவும் கொடுத்திருக்காங்க. டெல்லி தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் பயத்துல இருக்காருன்னு தெரியுது. நாங்களாம் டெல்லிக்கு வந்தாலே அவர் பயப்படுறாருன்னு தெரியுது. இப்ப போய் என்ன தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை பெற்று தர மாட்டார்களான்னு நீங்க டெல்லியோட சரியான ஒரு புரிதல் இல்லாமல் நீங்க குழாயடி சண்டை மாதிரி அவர்கள்ட்ட போடுறப்ப தேர்தல் ஆணையம் நோட்டிபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எப்படி நிதியை பெற்று தர முடியும்? இது தேர்தல் காலம், தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் நாங்க வந்து தேர்தலை எப்படி திமுக வீழ்த்துவதற்கான எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பத்தி தான் நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிங்கிறாங்களே, இந்த 12 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு மேல் நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 2004 இருந்து 14 வரைக்கும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில இருந்தப்ப 3 லட்சம் கோடி தான் பணமே வந்திருக்கு. இந்த பணங்களை ஒழுங்கா அந்த ஸ்கீம்ஸை அங்க நடைமுறைப்படுத்துவதை விட்டு இப்ப ஆதி திராவிட நலனுக்கும் மலைஜாதி மக்களுக்குமான எஸ்டி எஸ்சிக்கான நிதியை இவர் 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்து அள்ளி அடிச்சிட்டாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கடத்தாங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு அடிச்ச மாதிரி, அதை மாதிரி பண்ணியிருக்காரு. அது மாதிரி இவங்க நிதி ஆளுமையை அவர்கள் சரியாக செயல்படாம இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்ல ஊழல், போஸ்டிங்ல ஊழல், என்ன கிட்டத்தட்ட 2500 கோடி ஊழலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்காததுனால சென்னை உயர்நீதிமன்றமே அதில் நடவடிக்கை சொல்லி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தலையில கூட்டியிருக்கு. இதே மாதிரி இருக்கிறப்ப அவர் டெல்லியை கண்டா பயப்படுறது, ஏன்னா அவங்க தவறு செய்தவர்கள் பயப்படுவாங்க, அதனால டெல்லிக்கு பத்தி பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குங்கிறத எல்லோருக்கும் தெரியும். அதனால அவர் வந்து பயத்துல இது டெல்லிக்கும் திமுகவுக்கான போட்டிங்கிறாரு, அப்படி கிடையாது. இப்ப சிஎஸ்கேல வந்து தலைமை தாங்கிறதே தோனி, கரெக்டா நான் சொல்றது இல்ல. அதனால நீங்க இல்ல சிஎஸ்கே தமிழ்நாடு அணின்னு நம்ம இருக்கோம், சென்னையில இருக்கு, அதுக்கு தலைமை தாங்கிறது தோனி. அதுல இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டு
அதுக்கு போய் போராட்ட சொல்லுங்க முதலமைச்சரை. அதனால டெல்லி தமிழ்நாடு இப்படிலாம் பேசி இனிமே மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க டெல்லியில இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் நமக்கெல்லாம் அசிங்கத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியும். அதனால இது போன்ற கேள்விகள்லாம் கேட்டு எங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த தேர்தலில் திமுகவை உறுதியாக தோற்கடிப்போம் என்டிஏ கூட்டணி. அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி பேசுவதற்கு தான் நான் டெல்லிக்கு அவர்களை பார்க்கணும்னு கேட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க. பீகார் போல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு பூத் லெவல்ல நாங்க ஒற்றுமையோடு இருந்து மக்களை சந்தித்து தேர்தல் பணியாற்றி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது உங்க ஊடகம் இல்ல அது உங்க ஊடகத்துல அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டீங்க. நீங்களாவே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிக்கிறீங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. அதை வந்து இபிஎஸ் அவர்களும் மறுத்துட்டாங்க, நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. வேற யாரும் பேச முடியும்? சார், இப்ப புதுசா கூட்டணி எதுவும் கிடையாது, இனிமேல் எந்த கட்சிகளும் வரமாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. ஆமா, சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு புது கூட்டணி. கூட்டணியில கொண்டு வரதுக்கான எதுவும் வாய்ப்பு இல்ல அது மாதிரி எந்த முயற்சியும் இல்லை. அது மாதிரி எந்த முயற்சியும் இல்லை. எங்க கூட்டணி தான் முடிவு அடைஞ்சிட்டு திரு இபிஎஸ் எங்க கூட்டணி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன திரும்ப கேள்வி? இல்ல எங்க கூட்டணி முழுமை பெற்றிருக்கு. இது பலமான கூட்டணி. திமுகங்கிற துரியோதன கூட்டணியை வீழ்த்துகின்ற பஞ்சபாண்டவர் கூட்டணியாக வலிமையாக இருக்கிறோம். எங்க சைடு நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்க இருந்தது அதிமுக, டிடிவி தினகரன் இருந்தது அதிமுக, நீங்க அவங்கள பயங்கரமா சொன்னல அவர் கேட்பாருன்னு. இப்ப இதுதான் இந்த கேள்விதான் ரொம்ப. இப்ப தேர்தல் நேரத்துல நீங்க இருந்தது அதிமுக, அவர் நீங்க இருக்கிறது இல்ல சார். இப்ப அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு டாக்டர் ராமதாஸ் கூட கூட்டணியா வச்சிருக்காங்க. இந்த அவங்க தனியா போனது உங்களுடைய கூட்டணிக்கு வெற்றிக்கு பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? திமுகங்கிற தீய சக்தியை தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்துவதற்கு தயாராகி விட்டார்கள். அதுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப முதலமைச்சர் டெல்லியில இருந்து எங்களுக்கு ஃபண்டு வரலன்னு குறை சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை நாங்கள் எளிதாக பெற்று தருவதற்கான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு நாங்கள் வந்து உட்காந்து ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுகிறோம்ல, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீம் வேணும்னா நாங்கள் வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சரையோ மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையோ மற்ற அமைச்சர்களை சந்தித்து அவர்கள் அது நியாயத்தை சொல்லி பெறக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். முதலமைச்சர் ஏன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்? ஒரு நிமிஷம் சார், ஏற்கனவே இருந்த பாஜக போன்ற கட்சிகள் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்பட்ட, அரசுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட மத்திய அரசு கிட்ட இருந்து நிதியை பெற்றுத் தருவதில் எந்த ஒரு முயற்சி மேற்கொள்ளவில்லை அப்படின்றதுதான் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. இல்ல முதலமைச்சர் தப்பான குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர்கள் சரியான நிதி நிர்வாகம் பண்ணாம மத்திய அரசு நிதியை எல்லாம் எந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டதா இவர்கள் கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி உடைக்கிற காரணத்தினால, இன்னொன்னு கபலீகரம் செய்கிற காரணத்தினால மத்திய அரசாங்கம் யோசித்து நிதியை தருகிறார்கள். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு மேல இதை கேட்டு நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கு நாங்க வந்தது அதெல்லாம் இல்ல சார். இதெல்லாம் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க டிவில வந்த மாதிரி அதெல்லாம் பொய்ன்னு ஆக போகுது. அதனாலதான் நான் உங்களுக்காக பேசுறேன். இல்ல அதெல்லாம் நாங்க வந்து நீங்க இன்னும் 2-3 நாள்ல எல்லாம் வெளிப்படையா உங்களுக்கு தெரிய வரும். பீகார்ல வெற்றி பெற்ற மாதிரி பெறுவோம். தேர்தல் பீகார்